ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மேம்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஒரு வசனத்தை சொல்லி இயேசப்பா நம்மளோடு பேச விரும்புகிறார். 36ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அப்படின்னு சொல்கிறார். கிருபை என்ற வார்த்தை கிரேஸ், அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட அளிக்கப்பட்ட ஒன்று. சொல்லப்போனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, எந்த தகுதியும் இல்லாமல். we don't deserve ஆண்டருடைய அந்த அன்பும் அவருடைய கல்வாரி சத்து, அதில் போலாமா அவருடைய கல்வாரி அந்த மரணமும். சொல்லப்போனால் நம்ம மேலே விழ வேண்டிய தண்டனை, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம அனுபவிக்க வேண்டிய காரியம். ஆனால் நமக்கு நடுவில் ஒருத்தர் நின்று, இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், இவங்களுக்காக நான் எல்லா தண்டனையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒருவர் நின்று, நான் உன்னை காப்பாற்றுறேன், என் ரத்தத்தால் தான் உனக்கு விடுதலைன்னு சொல்லி ஒருவர் நமக்கு முன்னாடி நின்று அந்த எல்லா வலி வேதனையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கல்வாரியின் பாடுகளினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நல்லவர்கள் என்றனால கிடையாதுங்க. God loved us first. அவர் நம்மேல் வைத்த அன்பு, அதுதான் கிருபை அப்படின்னு சொல்கிறேன். அதான் நிறைய தடவை நான் அதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்களே, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறது போல தான் தாவீது சொல்கிறார். தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபையை அதிகமாக உணர்ந்த ஒரு மனுஷனை யாராக இருக்க முடியும்னு சொன்னால் தாவீது மாத்திரம். இவர் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு புருஷன் தான், விசுவாசி. ஆனால் புதிய ஏற்பாட்டை, நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவர்னன்ட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சவர், வெளிப்பாடுகள் உடையவர். அதனால தான் இங்கே எழுதுகிறார், உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏன் அந்த கிருபை அருமையானது அப்படின்னு சொல்கிறாருன்னா, எத்தனையோ தடவை தாவீது அவருடைய உயிர் காக்கப்பட்டிருக்கிறது. நான் இது மேபி இப்போ சொல்லும் போது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது நம்ம எல்லோரும் பல எபிசோட்ஸில் கேட்டிருக்கிறோம், பல இடங்களில் அதை கேட்டிருக்கிறோம். 3 தடவை அவனுடைய உயிர் தப்பப்படுகிறது, காக்கப்படுகிறது. சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு அசுத்தாவி புகுந்த பொழுது ஒரு வாசிக்கிறவனை, நல்லா இசை வாசிக்கிறவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது தாவீது அந்த இசைக்கருவி எடுத்து வாசிக்கும் போது அந்த நேரத்துக்கு சவுலுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அது இப்போ கொஞ்ச நேரம் நிறுத்தின உடனே இந்த வசுத்தாவி மறுபடியும் அவனை அலக்கழிக்க ஆரம்பித்துவிடும். அந்த டைமில் எத்தனையோ தடவை, 3 தடவை அந்த பக்கத்தில் இருக்கிற ஈட்டி எடுத்து அவனை தாவீது செவராக பின் பண்ணிடணும்னு நினச்சான். தாவீது எத்தனையோ முறை அதுலேருந்து காக்கப்பட்டான். எத்தனையோ முறை சவுல் தாவீதுடைய உயிரை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வகை தேடி தெரிஞ்சோம். தாவீதுடைய உயிர் பல முறை காக்கப்பட்டது. ஒரு இடத்துல அவரே சொல்கிறாரு, மரணத்துக்கும் எனக்கும் 1 இன்ச் கேப் இருந்தது அப்படி. எத்தனையோ தடவை அவருடைய உயிர் காக்கப்பட்டது. இதெல்லாம் தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த வீரன், ஒரு யுத்த புருஷன். அதனால தான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஏன்பா நீ ஆலயத்தை கட்ட வேணாம், உன் கை ரத்தம் படிஞ்ச கை, நிறைய யுத்தத்தை பார்த்த கை, அதனால் நீ கட்டாத. அப்போது தாவீது அவன் பாருங்கள், அவன் ஆரம்பமே ஒரு யுத்த புருஷன், சண்டை போட தெரியும், ஆட்கள் இருந்தாங்க, ஆயுதங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் அவனுடைய உயிர் காக்கப்பட்டது என்றால், ஆண்டவர் இது என்னால் கிடையாது, உங்களுடைய கிருபை அவ்வளவு மேலானது, அவ்வளவு அருமையானது ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்கள், தாவீது ஜெபம் பண்ணும்போது அதிகாலமே எழும்பி உங்களுடைய கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன். பல இடங்களில் தேவ கிருபையை மட்டும் சார்ந்திருந்த ஒரு வீரன் இந்த தாவீது. இந்த காலவெளியில் தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்று, நம்ம ஆண்டரை பார்த்து கேட்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கி என்னென்னமோ கேட்டுட்ருக்குறோம், சம்மந்தம் இல்லாதெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் ஆண்டரை பார்த்து கேட்க வேண்டிய ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். யாரெல்லாம் அந்த கிருபையை தேடுகிறார்களோ, இன்னைக்கு கிருபையை அப்படின்னு சொல்லி வேற எங்கெங்கோ போயிட்டுருக்கு கிருபை, அதை பற்றி நம்ம பேச வேணாம். கிருபையை கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த நாளுக்கு தேவையான பலனை, அந்த நாளுக்கு தேவையான ஐடியாஸ், அந்த நாளுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லா ஸ்கெடியூல்ஸையும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன்றார். அப்போது நீங்கள் ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், உங்கள்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கலாம், டேலண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் கிருபையை மட்டும் நான் நம்புகிறேன்,
அது எவ்வளவு அருமையானதுன்னு சொல்லி கிருபையை நம்பி பாருங்கள். இந்த கிரேஸை நம்பி பாருங்களேன். அந்த கிருபை ரொம்ப அழகாக அவங்கள வழி நடத்தும். ஆமாம், நீதியின் பாதையில் அவர் நம்ம நடத்த போதுமானவராக இருக்கும். இயேசு கிறிஸ்து வாஸ் ஃபில்ட் வித் கிரேஸ் அண்ட் ட்ரூத். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் காணப்பட்டார். கிருபையாக நடத்துவார். என்ன பண்ணணும், அதனால் காலையில் எழுந்த உடனே ஏசப்பா நாளை எனக்கு என்ன பண்ணணும், உங்கள் கிருபை எனக்கு தேவை, இதனால் நான் எங்கே போகணும், இந்த இதை ஆரம்பிக்க போகிறேன், இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறேன், ஒன்று கேட்டு பண்ணி பாருங்கள். அந்த கிருபை உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கன்ஃபியூஷன் இருக்காது, கரெக்டாக வழிநடத்துவார். அங்கே போனீங்கன்னா அந்த வேலை முடியும், இங்கே போனீங்கன்னா அந்த காரியம் முடியும். அப்படியாக நடத்துவார். அப்போது உங்கள் கிருபை எவ்வளவு அருமையானதுப்பா, உங்கள் கிருபை எவ்வளோ மேன்மையானது. கிருபையை பாட 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 உங்களுக்குள்ள விடுதலை நிச்சயம் உண்டாகும். அவர் கிருபையை சார்ந்துருங்க. ஆமாம், அவர் கிருபை தான் மேலும். அதனால தான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்டா, நீ எதையாவது ட்ரை பண்ணாது, உங்களுக்குள்ளே பலவீனம் இருக்குது ஓகே, ஆனால் என் கிருபை உனக்கு போதும். நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். ஒருவேளை பல விதத்தில் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஒரு 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 க்ளோஸ் டோர்ஸ்க்குள்ளேயே என்ன பண்ணணும்னு தெரில, ஆண்டவர் ஒரு மாதிரி வாழ்க்கையை மூடி இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறேன், கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அந்த கிருபையை நம்புங்க. நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபையை நம்புங்க, அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.